வணக்கம் நண்பர்களே. ஃபினான்ஸ் லைஃபை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைப்பான ஆளுங்களை தான் நம்ம பார்க்க முடியும். அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரியோட நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் பேஸ்பால் பிளேயர், இன்னொருத்தர் ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற ஸ்கூல் டீச்சர். அந்த பேஸ்பால் பிளேயர் வருஷத்துக்கு பல மில்லியன் டாலர்களை சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஸ்கூல் டீச்சரோ வயசான லேடிங்கிறதுனால வருஷத்துக்கு $10,000 மட்டும் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே தங்களோட பர்சனல் லைஃப்லயும் சரி பினான்ஸ்லயும் சரி டிஃபரெண்டான சாய்ஸஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அவங்கள ஒருத்தர் பைப் லைனை கிரியேட் பண்ணாங்க, இன்னொருத்தர் லைஃப் ஃபுல்லா வாளியை தூக்கிட்டு போறவங்களாவே இருந்துட்டாங்க. வாலினா என்ன, பைப்லைன்னா என்னன்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா என்ன சொல்லலாம்னா, வாலியை தூக்கிட்டு போற வேலை அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறது. இதே பைப்லைன் அப்படின்னா பணம் நம்ம வேலைக்கே போகலைனாலும் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான். ஓகே, இந்த 2 டிஃபரெண்டான பர்சன்ஸை பத்தின கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேஸ்பால் பிளேயரோட கதை. பேஸ்பால் பிளேயர் தன்னோட பர்சனல் லைஃப்ல அவர் செஞ்ச மோசமான சாய்ஸஸ்னால அவரோட மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதனால அவரு மதுவுக்கும் போதை மருந்துகளுக்கும் அடிக்ட் ஆயிட்டாரு. அது பார்த்தா அவரோட பினான்சியல் ஸ்டேட்டஸும் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இவ்வளவுக்கும் அவரு 20 இயர்ஸா ஃபேமஸா இருந்தவர். அவரோட பேரை கூட நீங்க கேள்விப்பட்டிருக்க. அவர் பேரு டேரல் ஸ்ட்ராபெரி. பினான்ஸ் ஃப்ரீடம் அடையணும்னா என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்கான எடுத்துக்காட்டே இவர் தான். அவர் தன்னோட லைஃப் டைம்ல பாதி நாள பேஸ்பால் விளையாடுறதுலயே கழிச்சிட்டாரு. அவர் தீவிரமா விளையாடிட்டு இருந்த காலகட்டத்துல வருஷத்துக்கு $2 to $5 மில்லியன் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. விளையாடுறதுக்கு மட்டுமே அவருக்கு அவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டுச்சு. இது இல்லாம ஆட்ஸ், ஸ்பீச்சஸ், இன்னும் மற்ற விஷயங்கள்ல இருந்து அவருக்கு பணம் வந்துகிட்டே இருந்துச்சு. அவர் தன்னோட 40 வயதை எட்டுறதுக்குள்ள $50 to $100 மில்லியன் வரை அவர் சம்பாதிச்சிருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு நபரோட வாழ்க்கை எல்லா அம்சங்கள்லயும் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படி நடக்கல. தன்னோட ஒய்ஃபையும் 3 குழந்தைங்களையும் காப்பாத்துறதுக்கு தேவையான பணம் கூட ஸ்ட்ராபெரி கிட்ட இல்ல அப்படின்னு உள்ளூர் பத்திரிகையில ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்படின்னா அந்த 100 மில்லியன் பணம் என்னதான் ஆச்சு? எல்லாத்தையும் அவரு செலவழிச்சுட்டாரு. 100 மில்லியனையுமா ஒருத்தரால செலவழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, லக்ஸரியான ஹவுஸ், ஃபேன்சியான கார்ஸ், லீகல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்காக அட்வொகேட்டுக்கு கொடுத்த பணம், அது இல்லாம டிவோர்ஸ் கேஸ்க்காக அவர் செலவு பண்ண பணம், போதை மருந்துல இருந்து வெளில வர்றதுக்காக அந்த மறுவாழ்வு மையங்களுக்கு செலவழிச்ச பணம்னு அவரோட மில்லியன்களை விழுங்கிருச்சு. ஒரு சர்டைன் டைம்ல ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அவரை சஸ்பென்ஸும் பண்ணிட்டாங்க. இப்ப 2வது நபரான அந்த டீச்சரோட கதையை பார்க்கலாம். அவரோட பேரு மார்கரெட் ஓ'டோனல். ஒரு பெரிய பைப்லைனை கிரியேட் பண்றது உங்களுக்கு பெரிய வாலி தேவையில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றதுதான் இவரோட கதை. டோனல் 50 இயர்ஸா ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தன்னோட 70 வயசுல ரிட்டையர்ட் ஆகும்போது அவரோட வருஷ சம்பளம் சுமார் $8,500 இருந்துச்சு. அவங்க தன்னோட 100வது வயசுல இறந்தப்ப 10 ட்ரஸ்டுக்கு சுமார் $2 மில்லியன் டொனேஷனா கொடுப்பதாக அவர் தன்னோட உயிர்லையும் எழுதி வச்சிருந்தாங்க. அவர் படிச்ச ஸ்கூலு, சர்ச், ஸ்கவுட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டொனேஷன் கொடுக்கறதுக்கு அவர் எழுதி வச்சிருந்தாரு. வருஷத்துக்கு $10,000 கம்மியா சம்பாதிச்ச ஒருத்தரால எப்படி இவ்வளவு பெரிய சொத்து சேர்த்துக்க முடியும்? அவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட் அப்படிங்கிற பைப்லைனை கிரியேட் பண்ணிருந்தாங்க. மாசம் மாசம் ஒரு சின்ன அமௌண்ட்டை லாங் டேர்ம்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அது காம்பவுண்ட் ஆகி பெரிய சொத்தையே சேர்த்து வச்சிருச்சு அவங்களுக்காக. மார்கரெட் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால அதுல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க விடாம. இத படிச்சதுக்கு அப்புறம் மார்கரெட் தனி ஆளு, ஆனா ஸ்ட்ராபெரி குடும்பத்தோட இருக்கிறவரு. அதனாலதான் மார்கரெட்டால இவ்வளவு சொத்து சேர்க்க முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது உண்மை கிடையாது. அந்த அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி நல்ல நல்ல ஹோட்டலுக்கெல்லாம் போய் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா வந்த காரையும் ஓட்டுனாங்க. அடிக்கடி ஐரோப்பாவுக்கு ஹாலிடேக்கும் போயிட்டு வந்தாங்க. வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்த சந்தோஷங்களை அனுபவிக்க அவர் எப்பயும் மறந்ததே கிடையாது. ஆனா அதே சமயம் செலவழிக்கிறதுல செல்ஃப் கண்ட்ரோலோடையும் ஒரு டிட்டர்மினேஷனோடையும் இருந்தாங்க. மாசம் மாசம் சேமிச்சு இன்வெஸ்டும் பண்ணாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பழக்கத்தை அவங்க நிறுத்தவே இல்லை. மார்கரெட் தன்னோட 20 வயசுக்கு அப்புறமா தொடங்கின இந்த பழக்கத்தை 100 வயசு வரைக்கும், அதாவது இறக்குற வரைக்கும் கண்டிப்பா கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. பைப்லைன் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸ்ட்ராபெரி பல வருஷமா பெரிய வழிகள்ல சம்பாதிச்சாரு. ஆனா ஃபைனலா அவர்கிட்ட என்ன மிச்சம் இருந்துச்சு? ஒண்ணுமே இல்ல. தன்னோட பைப்லைனை கிரியேட் பண்றதுக்கு அவருக்கு 20 வருஷமா நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது. ஆனா அவர் அதை யூஸ் பண்ணவே இல்லை. 10% மட்டும் அவர் கண்டினியூஸா 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் அவர்கிட்ட $20 to $100 மில்லியன் வரைக்கும் பணம் இருந்திருக்கும். ஆனா அவர் அது செய்யவே இல்லை. தன்னோட பெரிய வாளி ஒருபோதும் காலியாகாது அப்படின்னு ஸ்ட்ராபெரி நினைச்சாரு. அதாவது தன்னோட வேலையால அவருக்கு கண்டினியூஸா பணம் வந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சாரு. ஆனா அது ஒரு தவறான கணிப்பு. வாளிகள்ல நீர் ஒருபோதும் தானா வராது. வாளிய வச்சிருக்கிறவங்க தான் அதை நிரப்பணும். நிரப்புறதை நிறுத்திட்டா பணம் வர்றது நின்றும். ஆனா பைப்லைனோட கதை அப்படி கிடையாது. அதை ஒன்ஸ் நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவா பணத்தை
கொட்டிக்கிட்டே இருக்கும். அதிகமா பணம் சம்பாரிச்சா ஃபினான்ஸ் ஃப்ரீடம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஆனா அதை பைப்லைனால மட்டுமே செய்ய முடியும். ஸ்ட்ராபெரிட்ட இருந்தது போன்ற பெரிய வழியே காலி ஆயிடுச்சு. உங்களோட பக்கெட்டோட கதை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? தன்னோட வாளி ஒருபோதும் தீர்ந்து போகாதுன்னு ஸ்ட்ராபெரி நினைச்சிருந்தாரு. ஆனா அது அவர் எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னு நீங்க பாத்தீங்களா? ஸ்ட்ராபெரி முட்டாள்தனமா பணத்தை வாரி இறைச்சு ஓட்டாண்டி ஆயிட்டாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஸ்ட்ராபெரி தன்னோட லைஃப்ல ரொம்ப மோசமான சாய்ஸஸை யூஸ் பண்ணது உண்மைதான். ஆனா அவர் செஞ்ச பெரிய தப்பே இன்வெஸ்ட்மெண்டோட கூடிய ஒரு பைப்லைனை கிரியேட் பண்ணாம விட்டதுதான். அதே சமயம் ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு லாங் டேர்முக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை மார்கரெட்டுக்கு இருந்துச்சு. அவரோட வாளி காலியான போது பணம் பைப்லைன் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. இந்த ரெண்டு கதையிலிருந்து நீங்க யாரோட ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ராபெரியோட நிலையிலையா இல்ல மார்கரெட்டோட நிலையிலையா? மார்கரெட்டோட ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களோட பைப்லைனை கிரியேட் பண்றதுக்கான முயற்சியை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. பைப்லைன் தொடர்ந்து நீரை கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்பப்ப அதை நீங்க கவனிச்சுக்கவும் வேணும் அப்படிங்கறதும் உண்மைதான். அதை ரிப்பேர் பண்ணணும். சில சமயங்கள்ல அதை ஒட்டுமொத்தமா சேஞ்ச் பண்ண வேண்டி கூட இருக்கலாம். ஆனா அது கண்டினியூவா பணத்தை கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஸ்ட்ராபெரிக்கும் மார்கரெட்டுக்கும் சூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி பக்கெட்டை சூஸ் பண்ணாரு. ஆனா மார்கரெட் பைப்லைனை சூஸ் பண்ணாங்க. விளைவை நீங்களே பார்த்திருப்பீங்க. நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.